ரயில்வே துறையில் தமிழர்கள் தடம் பதிப்போம் உங்களுடன் தமிழா ஐஏஎஸ் அகாடமி. நீ நம்ம பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி குரூப் டி இதுக்கான சிலபஸ் பாடத்திட்டத்தை நம்ம பார்க்க போறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுருந்தாங்க, சார் ஆர்ஆர்பி குரூப் டியோட சிலபஸை தமிழ்ல எங்களுக்கு கொடுங்க, அது வீடியோவா கொடுங்க, பிடிஎஃப் ஃபைல கொடுங்க. அவங்களுக்கான வீடியோ தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ ஆர்ஆர்பியோடைய அபிஷியல் நோட்டிபிகேஷன் பார்த்தீங்கன்னா அந்த கொடுக்கப்பட்ட சிலபஸ் இங்கிலீஷ்ல வந்து ஷார்ட்டா தான் கொடுத்துருப்பாங்க. எடுத்துக்கிட்டா மேத்தமெட்டிக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ். இது ஜென்ரல் சயின்ஸும் ஜென்ரல் அவேர்னஸ் ரொம்பவே ஷார்ட்டா இருக்கும். எடுத்துக்கிட்ட ஜென்ரல் சயின்ஸ்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் லைஃப் சயின்ஸ், இது 10th சிபிஎஸ்சி லெவல் அவ்வளவுதான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஜென்ரல் அவேர்னஸ்னு பார்த்தீங்கன்னா அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், அரசியல், கலை, கலாச்சாரம், பிரபலமான ஆளுமைகள், முக்கிய சமீபத்திய நிகழ்வுகள், விளையாட்டு, இவ்வளவுதான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்ப நம்ம டீட்டெயில்டா நம்ம எடுத்திருக்கோம். 2018-19 அறிவிக்கப்பட்ட குரூப் டி தேர்வுடைய அந்த கொஸ்டின் பேப்பரை அனலைசிஸ் பண்ணி பகுப்பாய்வு செய்து உங்களுக்கு இந்த தலைப்புகள் எடுத்திருக்கும். அப்ப இந்த தலைப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு முக்கியமாக யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே போல இந்த பிடிஎஃப் ஃபைலும் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஓகேங்களா? ஆர்ஆர்பி குரூப் டியோட சிலபஸ், அதாவது பாடத்திட்டம் மொத்தம் இந்த முதல்ல நடக்கக்கூடிய சிபிடி எழுத்தேர்வு, அதாவது சிபிடி எழுத்தேர்வு, அதுக்கப்புறம் அதுல செலக்ட் ஆகிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1:3 பிசிக்கல், அடுத்து டிவி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல், ஓகேங்களா? பாருங்க, இதுதான் மொத்தம் 4 பகுதியிலிருந்து இந்த சிபிடி எழுத்து நடக்குது. என்னது? பொது அறிவியல், ஜெனரல் சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், ரீசனிங், அறிவு கூர்மை, பொது அறிவு மற்றும் நடப்பறிவு. இதுதான் வந்து நமக்கு ஜெனரல் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஜெனரல் சயின்ஸ்ல 25 கொஸ்டின்ஸ் 25 மார்க்ஸ், கணிதத்துல 25 கொஸ்டின்ஸ் 25 மார்க்ஸ், ரீசனிங்ல 30 கொஸ்டின் 30 மார்க், பொது அறிவு நடப்பில் ஜெனரல் அவேர்னஸ் 20 கொஸ்டின் 20 மார்க், மொத்தம் 100 கொஸ்டின் 100 மார்க். மொத்த எவ்வளவு? 100 கொஸ்டின் 100 மார்க். மொத்த நிமிடங்கள் 90 நிமிடங்கள். இதுல நெகட்டிவ் மார்க் இருக்கு. 3 கொஸ்டின் ராங்கா பண்ணா 1 மார்க் நமக்கு குறையும், ஓகேங்களா? 3 கொஸ்டின் ராங்கா பண்ணா 1 மார்க் ஆகும். ஒரு கொஸ்டினுக்கு 0.33 மார்க் நமக்கு குறையுது. நல்லா மைண்ட் வச்சுங்க. மொத்தம் 4 பாடங்கள் தான், பாடப்பிரிவுகள் தான். சயின்ஸ், மேத்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ். இதுல முதல் முக்கியமான 3 பாடங்களாக இருக்கிறது சயின்ஸ், மேத்ஸ், ரீசனிங். இதுல மட்டும் 80 கொஸ்டின் 80 மார்க். இந்த ஜெனரல் அவேர்னஸ்ல 20 கொஸ்டின் 20 மார்க். ஆனா இந்த ஏரியா ரொம்ப பெருசு. ஜெனரல் அவேர்னஸ் என்பது ஏரியா ரொம்ப பெருசு, ஓகேங்களா? அப்ப இதுதான் நமக்கு படிக்கக்கூடிய பாடப்பிரிவுகள். மொத்தம் 4 பகுதிகள் தான் நமக்கு கொஸ்டின் கேட்க போறாங்க. அதுல முக்கியமா 3 முதல் பாடப்பிரிவுகள் இருக்கு. நல்லா பாத்துக்கோங்க. 100 கொஸ்டின் கேட்கிறாங்க, 100 மார்க் இருக்கு. எவ்வளவு நிமிடங்கள்? 90 நிமிடங்கள். நாம என்னதான் நல்லா படிச்சிருந்தோம், டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணாதான் இந்த 1.5 மணி நேரம் 90 நிமிடம் முடிக்க முடியும். நெகட்டிவ் மார்க் இருக்கு. 3 கொஸ்டின் ராங்கா பண்ணா 1 மார்க் குறையுது, ஓகேங்களா? பிடபிள்யூபிடி கண்டிஷன் மட்டும் கூட ஒரு ஆள் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு டைம் வந்து 120 நிமிடங்கள் அப்படிங்கிறது நமக்கு சொல்லியிருக்காங்க. அதையும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம சிலபஸ்க்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் என்னது? பகுதி 1ல பொது அறிவியல். பொது அறிவியல 25 வினாக்கள் கேட்கிறாங்க, 25 கொஸ்டின். அப்ப என்னதான் மேத்ஸ், ரீசனிங் பார்த்தாலும் ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக சயின்ஸ் இருக்கு. சயின்ஸ் நல்லா பார்த்தாதான் நம்ம ஹையஸ்ட் ஸ்கோர் பண்ண முடியும். ஒரு 100 கொஸ்டின் கேட்கிறாங்க, 70 கொஸ்டின் பெர்ஃபெக்டா அதுக்கு மேல அடிச்சுட்டா கண்டிப்பா நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடும். அப்ப பொது அறிவியல் மொத்தம் 25 கொஸ்டின். இதுல மொத்தம் 3 பகுதிகள் இருக்கு. இயற்பியல், வேதியியல், லைஃப் சயின்ஸ், அதாவது வாழ்க்கை உயிரியல், அதாவது வாழ்க்கை அறிவியல் சொல்லலாம், உயிரியல் நம்ம சொல்லலாம். இயற்பியல், வேதியியல், உயிரியல், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி. ஃபர்ஸ்ட் இந்த பொது அறிவியல் 25 கொஸ்டின். முதலாவது நம்ம பார்க்கக்கூடிய பகுதி இயற்பியல். இந்த பிசிக்ஸ்ல என்னென்ன டாபிக்ல இருந்து நம்ம கொஸ்டின் கேட்கிறாங்க அப்படின்னா, முதலாவதாக இயற்பியல் அளவீடுகள், அதாவது எஸ்ஐ யூனிட் அண்ட் அலகு. எடுத்துக்காட்டாக மின் தடையினுடைய எஸ்ஐ அலகுன்னு கேட்கலாம், இல்ல ஏதாவது ஒன்று அடர்த்தியினுடைய சமன்பாடு கேட்கலாம், இல்ல வாய்ப்பாடு கேட்கலாம், ஓகேங்களா? அப்ப இந்த இயற்பியல் அளவீடுகள் என்னென்ன அளவீடுகள்லாம் கருவிகள்லாம் இருக்குது, மிக குறுகிய தொலைவில் அளப்பதற்கு, மிக நீண்ட தொலைவில் அளப்பதற்கு என்ன கருவிகள் இருக்கு, அங்க என்ன அலகுகள் பயன்படுத்தப்படுகிறது, அதோடைய மதிப்பு என்ன, அந்த சிறிய மதிப்பு, பெரிய மதிப்பு, அதோட மைக்ரோ, இதெல்லாம் எல்லாமே அளவீடுகளுக்குள்ளதான் வரும். இயற்பியல் அளவீடு பண்டைய காலத்தை எப்படி பயன்படுத்துறாங்க, உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அளவீட்டு முறை என்னது, இயற்பியல் அளவீடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து விசை, இயக்கம், ஆற்றல், அழுத்தம். இந்த 4 முக்கியமானது. விசை, விசையினுடைய வகைகள், விசையினுடைய பண்புகள். அடுத்து இயக்கம், இயக்கத்துடைய பண்பு, இயக்கத்துடைய விதிகள், இயக்கம் தொடர்பான விதிகள் இருக்கு, அதுவும் பார்க்கணும். ஆற்றல், ஆற்றுடைய வகைகள், ஆற்றலுடைய அந்த பரிமாற்றம், மாற்றம், அழுத்தம், அது தொடர்புடைய விதிகள். அப்ப இந்த 4 முக்கிய தலைப்புகள் இருந்து கேட்கிறாங்க.
அடுத்து யூனிவர்ஸ், பேரண்டம். ஓகே, எப்படி இந்த அண்டமானது உருவானது, என்னென்ன அதெல்லாம் அதுக்குள்ள இருக்கு, அதனுடைய பண்புகள் என்ன அப்படிங்கிறது கேட்பாங்க. அடுத்து ஹீட், வெப்பம், வெப்பவியல் பாடத்துல இருந்து கேட்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து லைட், ஒளி. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா மனித கண் தொடர்பான இது இருக்கும். லைட், ஒளி எதிரொலிப்பு, ஒளி விலகல், ஒளி எதிரொலிப்பு, ஒளி விலகல், ஆடி, லென்ஸு, இது தொடர்புடைய அந்த பண்புகள்னு கேட்பாங்க. பிம்பம் தோன்றக்கூடியது, பிம்பத்துடைய தன்மை, பிம்பத்துடைய இயல்பு, இதெல்லாம் இந்த ஒளி பாடம் என்பது, லைட் பாடம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாடமாக இயற்பியல பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக சவுண்டு, சவுண்டு இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒளி, அந்த சவுண்டோடைய வகைகள் என்னென்ன இருக்கு, அதோடைய பண்புகள், இதுல இருந்து கருவிகள், இசைக்கருவிகள், ஒலிக்கருவிகள் வந்து கேட்கிறாங்க. அடுத்து மேக்னெட், காந்தவியல், காந்தவியல் பாடம், காந்தம், மின்னோட்டத்தின் காந்த விளைவு, இதெல்லாம் கேட்கிறாங்க. இந்த காந்த விளைவு சம்பந்தமாக அதனுடைய எடுத்துக்காட்டு என்ன, அது நிறைய கேட்டிருக்காங்க. அடுத்து கரண்ட், மின்சாரவியல், மின்சாரவியல். ஓகேங்களா. இந்த மின்சாரவியல் சாதனங்கள், மின்சாரவியல் தொடர்பான விதிகள், வரையறை, கோட்பாடுகள் அறிஞர்கள் கேட்கிறாங்க. அடுத்து அணுக்கரு இயற்பியல் சம்பந்தமான கொஸ்டின்ஸும் இருக்கு. அடுத்ததா இயற்பியல் கணக்குகள். இது வரைக்கும் நம்ம பார்த்த டாபிக்ல இருந்து இயற்பியல் கணக்குல கேட்பாங்க. எடுத்து லைட்ல கேட்பாங்க. லைட்ல வந்து லென்ஸோடைய உறுப்பு இருக்கும், பிம்பம் எங்க தோன்றும், எவ்வளவு உயரத்துல தோன்றும், எவ்வளவு நிலையில இருக்கும், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அது மாதிரி தான் எல்லா பாடங்களும் இருந்து இயற்பியல் கணக்குகள் கொஸ்டின் இடம்பெறும். அடுத்து இயற்பியல் விதிகள். உங்களுக்கு மொத்தமாக இயற்பியல் விதிகள் என்னன்னா இருக்கு. அழுத்தம் தொடர்பானது, இயக்கம் தொடர்பானது, அந்த மாதிரி விதிகள், அதனுடைய வரையறைகள், சமன்பாடுகள், வாய்ப்பாடுகள், ஃபார்முலா, அதெல்லாம் இதுல கேட்பாங்க. அடுத்து இயற்பியல் மாறிலிகள், இயற்பியல் கண்டுபிடிப்புகள். இயற்பியல் மாறிலிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க, பிளாங்க் மாறிலியோட மதிப்பு என்ன, ஒரு வானியல் அளவுடைய மதிப்பு என்ன, ஒரு ஒளியாண்டுடைய மதிப்பு என்ன சொல்றாங்களா, அந்த மாறிலி அதோடைய மதிப்பு, இது நல்லா பார்த்து பின்னாடி ஒரு அழகை நல்லா பார்த்துக்கணும். அந்த இயற்பியல் கண்டுபிடிப்புகள். ஓகேங்களா. கண்டுபிடிப்பு, இயற்பியல் சார்ந்த கண்டுபிடிப்புகள் நம்ம நல்லா பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப இந்த இயற்பியல இந்த டாபிக் நம்ம கொஸ்டின் கேட்கறாங்க. மொத்தம் ஜெனரல் சயின்ஸ்ல 25 கொஸ்டின் கேட்கறாங்க. அது இயற்பியல் இந்த டாபிக்ல இருந்து நம்ம கொஸ்டின் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாவே இதுக்குள்ள இருந்து தான் வருது. அடுத்து கெமிஸ்ட்ரி, வேதியியல்ல பாத்தீங்கன்னா நம்மை சுற்றி உள்ள பொருட்கள், வேதியியல்ல நம்மை சுற்றியுள்ள பொருட்கள் எப்படி இருக்கு, என்னென்ன பொருட்கள் இருக்கு, என்ன தன்மை இல்லை, என்ன பண்புகளை காணப்படுது, அது என்னுடைய பண்புகள் சம்பந்தமாக கேட்கிறாங்க. அது தனிமம், சேர்மம், கலவை, தனிமம், சேர்மம், கலவை, எலமெண்ட், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ். ஓகேங்களா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான என்னென்ன தனிமங்கள்லாம் காணப்படுது, சேர்மங்கள், அதோடைய பண்புகள், அதோடைய பயன்பாடுகள், கலவை அதோடைய வகைகள், அதோடைய பயன்பாடுகள் சம்பந்தமா கேட்கிறாங்க. எப்படி அதை பிரித்து எடுக்கிறது, அது மாதிரி கேட்பாங்க கலவைகள்ல. அடுத்து பீரியாடிக் டேபிள், தனிம ஒரு அட்டவணை. ஓகேங்களா. தனிமங்களை எப்படி வகைப்படுத்திருக்காங்க, அதுக்குள்ள இருக்கக்கூடிய தனிமங்களோட குறியீடு, அது எப்படி அது உருவாக்கப்பட்டிருக்கு, அதோடைய பண்புகள் என்ன, அதோடைய வகைகள் என்ன, அது சார்ந்து கேட்கிறாங்க. அடுத்து அமிலம், காரம், உப்பு. ஓகேங்களா. அமிலங்கள், காரங்கள், உப்புகள், அதோடைய பண்புகள், பயன்பாடுகள், வேதி வினைகள் சம்பந்தமாகவும் கேட்கிறாங்க. கார்பன், சேர்மங்கள், கார்பன் அது தொடர்புடைய சேர்மங்கள், கார்பனுடைய பண்பு, பயன்பாடுகள், புறத்தோற்ற வடிவங்கள் சம்பந்தமாக கேட்கிறாங்க. அடுத்து வேதி வினைகள் மற்றும் சமன்பாடு. வேதி வினைகள் வந்து நிறைய வேதி வினை வகைகள். எடுத்துக்காட்டா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க, இது எந்த வகையான ஒரு வினைக்கு எடுத்துக்காட்டு கேட்பாங்க. இல்ல ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து ஒரு மட்டும் ஃபில் பண்ண, அதை வந்து சரியானதை ஃபில் பண்ணுங்க அப்படின்னு வச்சிருப்பாங்க. அப்ப வேதி வினைகள், அதோடைய வகைகள், சமன்பாடுகள் நல்லா டீட்டெயில்டா பார்க்கணும். அடுத்து ஆட்டம், மாலிக்கூல், அணு மூலக்கூறு சம்பந்தமான வரையறைகள். அன்றாட வாழ்வில் வேதியியல் பொருட்கள் நாம் நடைமுறையில மக்கள் என்னென்னலாம் பயன்படுத்துறோம், அதோடைய வரையறைகள், பயன்பாடுகள் கேட்கிறாங்க. அடுத்து வேதிப்பொருட்கள், நம்ம உரமாக, பூச்சிக்கொல்லியாக, களைக்கொல்லியாக பயன்படுத்த அதனுடைய பெயர்கள், எது எதுக்கு பயன்பாடுகள் சம்பந்தமாக கேட்கிறாங்க. அடுத்து வேதியியல் கண்டுபிடிப்புகள். ஓகேங்களா. அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில கேட்கக்கூடிய முக்கியமான அந்த பாட தலைப்புகள். இதுக்குள்ள இருந்துதான் கெமிஸ்ட்ரியில அந்த கொஸ்டின் கேட்கிறாங்க. அடுத்து லைஃப் சயின்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய வாழ்க்கை உயிரியல் அல்லது வாழ்க்கை அறிவியல். உயிரியல் வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கிறாங்க, என்னென்ன பாட தலைப்புகள் கேட்கிறாங்கன்னா, முதலாவதாக திசு, செல், செல் உயிரியல் அப்படின்னா செல் உறுப்பு என்னென்ன இருக்கு, அது என்னென்ன வேலை செய்யுது, யார் கண்டுபிடிச்சிருக்காங்க, அது சிறப்பு பண்பு என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. திசு, திசு தாவர திசுக்கள் இருக்கு, விலங்கு திசுக்கள் இருக்கு. தாவரம் எடுத்துக்கிட்டா பேரங்கைமா, கோல்கைமா, சைலம், புளோயம், விலங்கு திசுக்களும் இருக்கும். அது மாதிரி கேட்கிறாங்க. அடுத்த வகைப்பாட்டியல், உயிரினங்களை வந்து எப்படி வகைப்படுத்தப்பட்டிருக்கு, வகைப்படுத்தியது யாரு, அந்த வகைப்பாட்டியல் வரக்கூடிய அந்த கூறுகள் என்னென்ன, என்னென்ன உயிரினங்கள் அது அடங்குது, வகைப்பாட்டியல். தாவரோட புற அமைப்பு, தாவரோட செயலிகள், தாவருடைய பாகங்கள். தாவரங்களை குறுக்கு வெட்டி பார்த்தா இலை எப்படி இருக்கு, வேர் எப்படி இருக்கு, தண்டு எப்படி இருக்கு,
மலர் இதனுடைய பூர்வ அமைப்பு நம்ம பார்க்கிறோம். தாவரங்கள் இனப்பெருக்கம் எப்படி நடக்குது? தாவரங்கள் இனப்பெருக்கம் எப்படி நடக்குது? மகரந்த சேர்க்கை, கருவுறுதல், அது நடைபெறக்கூடிய அந்த பாகங்கள் எப்படி அதனுடைய பெயர்கள் சம்பந்தமா கேட்கிறாங்க இனப்பெருக்கம். அடுத்து மரபியல் மற்றும் பரிணாமம் ஜெனடிக்ஸ் மரபியல் பரிசோதனை இருக்கு. இது தாவர விலங்கியல் சம்பந்தமா மரபியல் மற்றும் பரிணாமம் கோட்பாடுகள் இருக்கு. இதுவும் கேட்பாங்க. அடுத்து உணவூட்டம் சுகாதாரம் ஊட்டச்சத்துக்கள். இப்ப ஊட்டச்சத்து என்ன? கார்போஹைட்ரேட், கொழுப்புகள், புரதங்கள், வைட்டமின்கள், தாது உப்புகள், இந்த சத்து அது குறைபாட்டை ஏற்படும் நோய்கள் சரி செய்யப்படும் முறைகள் சம்பந்தமாக உணவூட்டம். மெயினா இந்த வைட்டமின்கள், தாது உப்புகள் நமக்கு இந்த கொஸ்டின் கேட்பாங்க உணவூட்டத்துல. அடுத்து மனித நோய்கள். மனிதனுக்கு நோய்களை உருவாக்கக்கூடியவை எதை? மனித நோய்கள் என்ன நோயெல்லாம் வருது, அந்த நோய் எதனால உருவாகுது, எதனால பரப்பப்படுது, அது எப்படி தடுக்கிறது அப்படிங்கிற சம்பந்தமாக இதுல கேட்பாங்க மனித நோய்கள்ல. அடுத்து விலங்குகளில் இனப்பெருக்கம் எப்படி நடைபெறுகிறது, அதோடைய சிறப்பு பண்புகள் என்ன. அடுத்து பிளட் சர்க்குலேட்டரி சிஸ்டம் ரத்த சுற்றோட்ட மண்டலம், ரத்தமானது எப்படி உடல் முழுவதும் கடத்தப்படுகிறது, அதுல பங்கு பெறக்கூடிய அந்த உள்ளுறுப்புகள் எது எது அப்படிங்கிறத கேட்பாங்க. அதோடைய சிறப்பு பண்புகள் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அடுத்து நரம்பு மண்டலம் நெர்வோ சிஸ்டம், இந்த நெர்வோ சிஸ்டம் அதோடைய வகைகள் என்ன, அதுக்குள்ள என்னென்ன இருக்கு, அதுல அது என்னென்ன நம்ம உடல்ல வேலை செய்யுது, அது நெர்வோ சிஸ்டம் இருக்கு. அடுத்து எண்டோகிரைன் சிஸ்டம், இது சுரக்கக்கூடியதான் ஹார்மோன்கள். ஓகேங்களா? அப்ப நாளமில்லா சுரப்பி மண்டலம் ஹார்மோன்கள் சம்பந்தமான பணிகள் என்னென்ன அப்படிங்கிறத கேட்கிறாங்க. அது எங்கே அமைந்துள்ளது கூட கேட்கலாம். அடுத்து சுவாசம் ரெஸ்பிரேஷன் சுவாச மண்டலம், சுவாச மண்டலத்தில் பங்குடைய உறுப்புகள், அதோடைய பணிகள், பயன்கள். அடுத்து செரிமான மண்டலம், கழிவு நீக்க மண்டலம், எலும்பு மண்டலம், தசை மண்டலம் மற்றும் தாவர ஹார்மோன்கள். எப்படி விலங்குகளுக்கு ஹார்மோன்கள் அதே மாதிரி தாவரங்களுக்கு ஹார்மோன்கள் வளர்ச்சியை தடை செய்வதற்கு எடுத்துக்கிட்ட ஆக்சின், சைட்டோகைனின், ஜிப்ரலின் இது போன்ற தாவர ஹார்மோன்கள். அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா உயிரியல்ல கேட்கக்கூடிய பாடத்தலைப்பு. இதுக்குள்ள இருந்துதான் நமக்கு கொஸ்டின் கேட்கிறாங்க. இதுல நமக்கு வந்து சிலபஸ்ல பாத்தீங்கன்னா அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல மேலோட்டமா தான் கொடுத்துருப்பாங்க. ஜெனரல் சயின்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் லைஃப் சயின்சஸ், சிபிஎஸ்சி 10th சிலபஸ் 10th வரை அவ்வளவுதான். இப்ப இது நம்ம எப்படி எடுத்திருக்கோம்னா 2018-19 ஆர்ஆர்பி குரூப் டில கேட்கப்பட்ட அந்த கொஸ்டினை வச்சுதான் இந்த தலைப்புகள் நம்ம எடுத்திருக்கோம். நிறைய சொல்ல தொடர்ந்து கேட்ட தமிழ்ல வந்து ஒரு சிலபஸ் வந்து ஒரு பிடிஎஃப் அப்லோட் பண்ணுங்க, அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ. இதோட பிடிஎஃப் ஃபைலும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம், அப்டேட் பண்ணிடுவோம் அதையும். ஓகேங்களா? உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்ப ஜெனரல் சயின்ஸ்ல பார்த்துட்டோம். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மொத்தம் 25 கொஸ்டின் 25 மார்க். அடுத்ததாக பகுதி 2 கணிதம் மேத்தமெட்டிக்ஸ் ஆப்டிடியூட்ல மொத்தம் 25 கொஸ்டின் கேட்கிறாங்க. ஆர்ஆர்பி குறிப்பிட்டு பார்த்தா மெயினா மேத்ஸ் அண்ட் ரீசனிங் தான். மொத்தம் 55 கொஸ்டின், ரீசனிங் 30, ஆப்டிடியூட்ல 25 கொஸ்டின். ஓகே, ஆப்டிடியூட் கணிதத்துல எந்தெந்த பாட தலைப்புகள் இருந்து கேட்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன தலைப்புகள் அப்படி மெயினா எண்கள், என்னது எண்கள், அடுத்து பின்னம், தசம எண்கள், எண்கள் கேட்கிறாங்க. அடுத்து பின்னம், தசம எண்கள், தொடர் வரிசை, அடுக்குகள், மூலங்கள், அடுத்து சுருக்குகள், அடுத்து எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎம். எல்சிஎம் ஹெச்சிசிஎம்னா மீ வா மீ மா, அங்க எப்படி தமிழ்ல கேட்கிறேன் பாத்துக்கணும். அது சுருக்கம் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎம் சொல்றோம். அடுத்ததாக சதவீதம், லாபம், நட்டம், தள்ளுபடி, விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், காலமும் வேலையும், குழாய் கணக்குகள், தனி வட்டி, கூட்டு வட்டி, வயது கணக்குகள், சராசரி, நேரம், தூரம், வேகம், ரயில் கணக்குகள், படகு கணக்குகள், அளவியல்ல இருபரிணாமம், முப்பரிணாமம், முக்கோணவியல், ஆயத்தொலை வடிவியல், வடிவியல், புள்ளியியல், தகவல்களை கையாளுதல், நிகழ்தகவு, பார்ட்னர்ஷிப் கணக்குகள், கணங்கள், இயற்கணிதம், காரணிப்படுத்துக, அல்லிகேஷன். அப்ப மொத்தம் 30க்கு மேற்பட்ட தலைப்புகள் இருந்து நமக்கு மேத்தமெட்டிக்ஸ் ஆப்டிடியூட் கேட்கிறாங்க. மொத்தம் 25 கொஸ்டின். அவ புள்ளியியல் அது சார்ந்த கணக்குல பார்க்கும்போது கணக்கு எப்படி கொஸ்டின் இருக்கு நம்ம பார்க்கணும். நிகழ்தகவு எப்படி கொஸ்டின் கேட்கிறாங்க. அப்ப அதுல நம்ம தலைப்புகளை தான் வச்சிருக்கோம். அந்த கணக்கா நம்ம கொஸ்டினா பார்க்கும்போது தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஓகே, அதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணும். அப்ப 30க்கு மேற்பட்ட தலைப்புகள் இருந்துதான் மேத்ஸ்ல கேட்கிறாங்க. 25 கொஸ்டின் வருது. அடுத்து ரீசனிங் அறிவு கூர்மை பகுதியில் மொத்தம் 30 கொஸ்டின். ஓகேங்களா? மொத்தம் மேத்ஸ் அண்ட் ரீசனிங் 55 கொஸ்டின், 55 மார்க். அறிவு கூர்மை மட்டும் 30 கொஸ்டின். மேத்ஸை விட ரீசனிங்ல தான் கொஸ்டின் 5 கொஸ்டின் கூடுதலாகவே கேட்கிறாங்க. மொத்தம் 30 கொஸ்டின்ஸ் கேட்கிறாங்க. முதலாவதாக குறியீட்டு மொழி, கோடிங், டிகோடிங், குறியீட்டு மொழி. இது மாதிரி கொஸ்டின் ரீசனிங் கொஸ்டின் மாதிரி எப்படி வச்சிருப்பாங்கன்னா அந்த அறிக்கைகள் 1, 2 தொடர்பு இல்லாத பெருசாக கொஸ்டின் அதில் பார்ப்பதான் கொஸ்டின் வித்தியாசமா இருக்கான்னு நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா கொஸ்டின் ரொம்ப
ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். குறியீட்டு மொழி, அடுத்து ஒத்த தன்மை, வகைப்படுத்துதல், அடுத்ததாக எண் எழுத்து தொடர் வரிசை, அடுத்து எண் விடுபட்டது, எழுத்து விடுபட்டது, திசையல் கணக்குகள், உறவுமுறை சார்ந்த கணக்குகள், குறியீடுகளை மாற்றி அமைத்தல், ஃபோர்மாஸ் ரூல், வெண் வரைபடம், படங்கள், புதிர்கள், கூற்றுகளும் முடிவுகளும், அறிக்கைகளும் வாதங்கள். இதுலதான் நம்ம நிறைய கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும், பயந்துடக்கூடாது, பிராக்டிஸ் பண்ண ஈஸி தான். கூற்றுகளும் முடிவுகளும், அறிக்கைகளும் வாதங்களும். ஓகேங்களா? அடுத்து காலண்டர் கணக்குகள், கடிகார கணக்குகள், படங்களை உருவாக்குவது, படங்களின் எண்ணிக்கை, அடுத்து பிரதிபிம்பங்கள், கண்ணாடி நீர் சம்பந்தமாக பிரதிபிம்பங்கள், தரவரிசை, எண் கணித தர்க்கவியல், அடுத்து பகடை கணக்குகள், தகவல்களை சரிபார்த்தல், அடுத்து படங்களில் பொதிந்துள்ளது, சதுரம் உருவாக்கம், ஆங்கில அகராதி கணக்குகள். அப்ப ரீசனிங்கில் ஒரு 30க்கு மேற்பட்ட தலைப்புகள் இருந்து நம்ம கொஸ்டின் கேட்கிறாங்க. இந்த ரீசனிங் கொஸ்டின் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நீங்க நல்லா ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தா ப்ராக்டிஸ் பண்ணாதான் அது ஈஸியா இருக்கு. நீங்க ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். பொதுவாகவே ரயில்வே தேர்வு ஜெயிக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது சிலபஸ், அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதுக்கப்புறம் இந்த புக்ஸ், அடுத்து டெஸ்ட் சீரியஸ். இந்த அடிப்படையில் போனாதான் அங்க நம்ம ஜெயிக்க முடியும். அப்ப சிலபஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடியது முந்தைய ஆண்டு வினாக்கள், எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இந்த கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கு, கொஸ்டினோட குவாலிட்டி எப்படி இருக்கு, அதெல்லாம் பார்த்தாதான் புரியும். ஓகேங்களா? அப்ப பகுதி பார்ட் 3 வரையும் பார்த்துட்டோம். ஜெனரல் சயின்ஸ் 25 கொஸ்டின், மேத்தமெட்டிக்ஸ் 25 கொஸ்டின், ரீசனிங் 30 கொஸ்டின், மொத்தம் 80 கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அடுத்து நான் பார்க்கக்கூடியது பொது அறிவு நடைமுறை. மொத்தம் வந்து இதுல 20 கொஸ்டின் தான். ஓகேங்களா? 20 கொஸ்டின் தான், 30 போட்டிருக்காங்க. 20 கொஸ்டின் தான் மொத்தமே. ஓகேங்களா? அப்ப பாருங்க, பொது நடைமுறைகள் உள்ள ஸ்டாட்டிக் ஜிகே. இந்த ஸ்டாட்டிக் ஜிகேனா பொதுவான நிரந்தரமான ஒரு பொது அறிவு. ஸ்டாட்டிக் ஜிகே அது பெருமண்டா இருக்கும். இப்ப கரண்ட் அஃபேர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். முக்கிய நியமனங்கள், விருதுகள் ஒவ்வொரு ஆண்டும் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அது கிடையாது. ஸ்ட்ராட்டஜி பெருமண்டா இருக்கக்கூடிய ஜிகே சம்பந்தமாக ஒரு 70க்கும் மேற்பட்ட தலைப்புகள் இருக்கு. அந்த தலைப்புகளை ஸ்ட்ராங்கா படிக்கணும். அது பொது அறிவு. அடுத்து விளையாட்டு. இது பொது அறிவுலையும் இருக்கும், நடப்பு நிகழ்வுகள் சம்பந்தமா இருக்கும். நடப்புல ரீசெண்டா விளையாட்டு எங்க நடந்தது, விருதுகள் யார் வாங்கியிருக்காங்க, எந்த ஈவெண்ட் தொடர்புடையவங்க, என்ன விருது கொடுத்தாங்க, அது மாதிரி கேட்பாங்க. ஸ்போர்ட்ஸ், விளையாட்டு, அடுத்து பொருளாதாரம், அரசியல், புவியியல், வரலாறு. இது வந்து என்னன்னா பொருளாதாரம், அரசியல், புவி, இது வந்து சோசியல் சப்ஜெக்ட் தான். இதுவும் ஜெனரல் அவேர்னஸ்ல தான் வருது. ஓகேங்களா? அப்ப நமக்கு கொஸ்டின் கம்மியா தான் கேட்கிறாங்க, ஆனா ஏரியா பெருசு. ஜிகே படிக்கிறோம், சோசியல் சப்ஜெக்ட் படிக்கிறோம், நடப்பு நிகழ்வு பார்க்கிறோம். அப்ப இந்த சோசியல் சப்ஜெக்ட் இருக்கு, ஸ்ட்ராட்டஜிக்கே, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம். இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில இருந்து நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. எடுத்துக்காட்டாக இஸ்ரோ, DRDO, IIT, IISc இவங்க என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, யாராச்சும் கண்டுபிடிச்சிருக்காங்க, இவங்க கண்டுபிடிச்ச முக்கியமான விஷயங்கள் என்னென்ன, அது சார்ந்த கொஸ்டின் இப்ப ரீசெண்டா கேட்டிருக்காங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பிரிவா பார்க்கப்படுது. அடுத்து கலை மற்றும் கலாச்சாரம். இது முக்கியமான நடனங்கள், திருவிழாக்கள், அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. இது கலை மற்றும் கலாச்சாரம். அந்த கலை எதற்கு புகழ்பெற்றது, எந்த மாநிலத்தில் அது புகழ்பெற்றது, யார் அது தொடர்புடையவர் சார்ந்து கேட்கலாம். அடுத்து பிரபலமான ஆளுமைகள். இது வந்து இந்தியா லெவல்ல, இந்திய மாநில லெவல்ல, உலக லெவல்லையும் ஆளுமைகளுக்கு பெர்சனாலிட்டி, இவங்க யாரு, ஏதோ துறையோடு தொடர்புடையவங்க, இவங்களுடைய சாதனை என்ன அப்படின்னு கேட்கலாம். அடுத்து சமீபத்திய நடப்பு நிகழ்வுகள், மாநிலம், இந்தியா, உலக லெவல் நடைபெற்ற முக்கியமான அந்த ஈவெண்ட் கேட்பாங்க. அடுத்து CEO, தலைமைச் செயல் அதிகாரி, முக்கியமான நிறுவனத்தினுடைய CEO. எடுத்துக்காட்டா மெட்டா நிறுவனத்தின் CEO, ஆப்பிள் நிறுவனத்தின் CEO. தலைவர்கள் சார்ந்து ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கும் தலைவர்கள் வந்திருப்பாங்க. அது சார்ந்து அடுத்து முக்கிய நியமனங்கள் ரீசெண்டா நடந்தது. ஓகேங்களா? அடுத்து முக்கிய திட்டங்கள், மத்திய அரசு அறிவிக்கக்கூடிய முக்கியமான திட்டங்கள் எப்ப அறிவிச்சாங்க, அதற்கு நோக்கம் என்ன, ரீசெண்டா எப்ப அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது, எந்த மாநிலத்தில் அந்த திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணாங்க, அந்த திட்டம் ஏதாவது மாநாடு நடத்தினாங்களா, அது மாதிரி கேட்பாங்க. அது மாநில அரசு சார்ந்த திட்டங்களும் கேட்பாங்க. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், கணினி தொடர்பான வினாக்களும் இதுல இடம்பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? அப்ப இதுதான் பாத்தீங்கன்னா பொதுவாக ஜெனரல் அவேர்னஸ்ல கேட்கக்கூடிய தலைப்புகள். இதுல நம்ம கொஞ்சம் டீடைல்டா எடுத்துக்கிட்டா ஸ்ட்ராட்டஜிக்கே, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, ஜியோகிராபி, ஹிஸ்டரி, இது கொஞ்சம் டீடைல், இதுக்குள்ள என்னென்ன சப்டைட்டில் கேட்கறாங்க அப்படிங்கிறத நம்ம டீடைல்டா இங்க வச்சிருக்கோம். இது PDF-ஆவும் உங்களுக்கு இருக்கு, நீங்க பாத்து. எடுத்துக்காட்டா வரலாறு, ஹிஸ்டரி, இதுல இருந்து என்னென்ன டாபிக் கேட்டிருக்காங்க அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகம், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல இருந்து கேட்கிறாங்க. சமண சமயம், பௌத்த சமயம், வேத காலம், குப்தருடைய ஆட்சி முறை, டெல்லி சுல்தான். இந்த டெல்லி சுல்தான் நிறைய ஒவ்வொரு டைமும் ஒரு கொஸ்டினா இருக்கு. நடந்து முடிந்த
ஆர்ஆர்பி, ஜேஇ, டெக்னீஷியன் அண்ட் ஆர்பிஎஃப், எஸ்ஐ, ஏஎல்பி வந்து டெல்லி சுத்தரன் கண்டிப்பா ஒண்ணு கேட்டிருக்காங்க. விஜயநகர பாமணி அரசு கேட்டிருக்காங்க. முகலாயர்ல கேட்டிருக்காங்க. மராட்டியரோட ஆட்சி முறை. அடுத்து ஐரோப்பியோட ஆட்சி, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியில கேட்டிருக்காங்க. 1857 பெரும்புரட்சி, சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள், அதாவது மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த 19ஆம் நூற்றாண்டுல உருவான சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். அடுத்து இந்திய விடுதலை இயக்கம் 1885 இருந்து 1847 வரை. அடுத்து தென்னிந்திய வரலாறு, இங்கேயும் கேட்பாங்க. சோழர்கள் வரையும் கேட்கிறாங்க கொஸ்டின். அப்ப இது வரலாறு, இந்த டாபிக் நல்லா படிச்சாவே நமக்கு போதும் தான். ஓகே, இது ரொம்ப முக்கியமான டாபிக்கா பார்க்கணும் அப்படின்னா இந்த சமணம், பௌத்தம், குப்தர், டெல்லி சுல்தான், பாமணி, விஜயநகரம், முகலாயர், மராட்டியர். ஓகேங்களா, இது ரொம்ப முக்கியமா தொடர்ந்து இதுல கேட்டு இருக்காங்க. அதே போல சமூக சமய சீர்திருத்த இயக்கம், விடுதலை, இதுலயும் நம்ம கேட்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்ததாக ஜாகிரபில டாபிக் நல்லா பார்த்தீங்கன்னா பூமி, பேரண்டம், அதோடைய அமைவிடம், இயற்கை அமைப்புகள், பருவமழை, மழைப்பொழிவு, இதுல இருந்து நிறைய கேட்கிறாங்க. பருவமழை, மழைப்பொழிவு, வானிலை, காலநிலை, இந்தியாவுடைய ஆறுகள் எங்க உருவாகுது, எங்க கலக்குது, துணை நதி, கிளை நதி, இந்திய ஆறுகள், மண், கனிமம் மற்றும் இயற்கை வளங்கள், விவசாய முறை, இதுல இருந்து கேட்கிறாங்க. மெயினா இந்திய விவசாயம், காரிப், ராபி, சையது, எப்ப விவசாயம் செய்ய தொடங்குவாங்க, எப்ப அறுவடை செய்வாங்க, என்னென்ன பயிர்கள் விளைவிப்பாங்க, இந்த விவசாயம் வந்து நிறைய கேட்கிறாங்க. அடுத்து இந்தியா மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு, ஈனம், மொழி குடும்பங்கள், பழங்குடி மக்கள், சுற்றுச்சூழல் மாசுபாடு காரணங்கள், அதற்கான தடுப்பு முறைகள். இது ஜாக்கிரதை கேட்கக்கூடிய முக்கியமான தலைப்புகள். பாலிட்டியில பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு, இந்திய அரசியல முக்கியமான கூறுகள் என்னென்ன, எந்த நாடுகளிலிருந்து இந்த முக்கியமான பகுதியில் கொண்டு பெறப்பட்டது, இந்திய அரசியலோட பகுதிகள் என்னென்ன பகுதிகள் இருக்கு, எந்த இது சொல்லக்கூடிய பகுதி என்னங்க வருது, அடிப்படை உரிமை பற்றிய அடிப்படை உரிமை இடம்பெற பகுதி என்ன, அடிப்படை கடமைகள் எந்த பகுதியில் இடம்பெறுகிறது, இல்ல பகுதி 4 எதை பத்தி சொல்கிறது அப்படின்னு கேட்பாங்க. அடுத்து இந்திய அட்டவணைகள், சட்ட பிரிவுகள், சட்ட திருத்தங்கள், அமெண்ட்மெண்ட், இப்போ வரைக்கும் என்ன அமெண்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க, 1ல இருந்து இப்போ வரைக்கும் 106 வரைக்கும் நம்ம நல்லா பார்க்கணும். மத்திய அரசு நிர்வாகம், மாநில அரசு நிர்வாகம், யாரெல்லாம் பங்கு பெறாங்க, அவங்களுடைய நிர்வாக அதிகாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கணும். உள்ளாட்சி அமைப்புகள், தேசிய கட்சிகள், மாநில கட்சிகள், அந்த கட்சி யாரு ஆரம்பிச்சாங்க, எந்த ஆண்டு ஆரம்பிச்சாங்க, கட்சியோட சின்னம் என்ன, கட்சியோட தேசிய தலைவர் யாரு அப்படிங்கிறத பார்க்கணும். உச்ச நீதிமன்றம், உயர்நீதிமன்றங்கள், அரசியலமைப்பு சார்ந்த அமைப்புகள், அதுக்குள்ள என்ன அமைப்பு இருக்கு, எப்ப ஆரம்பிச்சாங்க, யார் தலைவரா இருக்காங்க, அரசியல் சாராத அமைப்புகள், அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறை கோவை, டிபிஎஸ்பின்னு சொல்லுவாங்க, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, குடியுரிமை, தேர்தல், அவசர நிலை பெறுகிறோம். இது சார்ந்த தலைப்பை மட்டும் நல்லா பார்க்கணும் பாலிட்டியில். ஓகேங்களா, இதை நம்ம கம்பேர் பண்ணும்போது டிஎன்பிசியை கம்பேர் பண்ணும்போது டிஎன்பி சிலபஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். நம்ம இந்த லைட்டர் உறவு நல்லா படிச்சாவே போதும் தான். அடுத்ததாக ஸ்ட்ராட்டஜிக்கு தலைப்புகள் பார்க்கலாம். ஸ்ட்ராட்டஜிக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பொது அறிவு ரொம்ப முக்கியமானது. பொதுவான நிகழ்வுகள் இது. இந்திய மாநிலங்கள், தலைநகரம், முதலமைச்சர் மற்றும் ஆளுநர். அதாவது இந்திய மாநிலத்துக்கு ஒவ்வொரு மாநில தலைநகரம் இருக்கு, ஒவ்வொரு மாநிலத்துக்கு முதலமைச்சர் இருப்பாங்க, கவர்னர் இருப்பாங்க. இது வந்து அப்பப்ப மாறிக்கிட்டே இருக்கு. இது நம்ம நல்ல அப்டேட்டடா இருக்கணும். ஓகேங்களா. அடுத்து உலக நாடுகள், உலக நாடுடைய தலைநகரம், நாணயம். ஒரு நாட்டுக்கு தலைநகரம் இருக்கும், அது நாணயம். எடுத்துக்காட்டாக சீனாவுடைய நாணயம் கேட்கலாம், யுவான், ஜப்பான் யென். அப்ப அதோட தலைநகரம் கேட்பாங்க. ஓகேங்களா. அடுத்து தேசிய பூங்கா, சரணாலயம். தேசிய பூங்கா எங்க அமைஞ்சிருக்கு, சரணாலயம் எங்க அமைஞ்சிருக்கு, அதுக்கான முக்கியமான அந்த விலங்கு இனம் இது, பறவைகள் இது கூட கேட்கலாம். அடுத்து விருதுகள் மற்றும் துறைகள், எந்தெந்த விருதுகள் எந்த துறைகளுக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னு கேட்பாங்க. அடுத்து முக்கியமான அணைகள், இந்தியாவில் கூட முக்கியமான அணைகள் கேட்கலாம், உலக லெவலுடைய அணைகள் கேட்கலாம், ஆறுகள் கேட்கலாம். இந்திய நடனங்கள், பாரம்பரிய நடனங்கள், திருவிழாக்கள் கேட்பாங்க. புகழ்பெற்ற இசைக்கருவிகள், கலைஞர்கள். எடுத்துக்காட்டாக சந்தூர் என்ற இசைக்கு தொடர்புடைய கலைஞர் யாருன்னு கேட்பாங்க. இல்ல அந்த கலைஞர் பேரை கொடுத்து எந்த இசையுடன் தொடர்புடையவர் அப்படின்னு கேட்பாங்க. இதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்நாடக இசை, இந்துஸ்தானி இசை சம்பந்தம் தொடர்ந்து கேட்கிறாங்க. முக்கிய தினங்கள், சர்வதேச ஆண்டுகள், போக்குவரத்து. ஓகே. அடுத்து சர்வதேச அமைப்புகள், அதோடைய ஹெட் குவார்ட்டர். சர்வதேச எடுத்துக்காட்டாக உலக சுகாதார அமைப்பு தலைமையிடம் எது, சார்க்கோடைய தலைமையிடம் எது, பிரிக்ஸோட தலைமையிடம் எது, அது மாதிரி கேட்பாங்க. சர்வதேச எல்லைக்கோடுகள், 2 நாடுகளுக்கு இடையிலான எல்லைக்கோடோட பெயர் என்ன, எந்த நாடுகளுக்கு இடையிலானது அப்படின்னு கூட கேட்கலாம். அடுத்து நதிக்கரை நகரங்கள், இந்தியாவில் கூடியது, உலக லெவல்ல. ஓகேங்களா. நதிக்கரை நகரங்கள் எடுத்துக்காட்டாக இந்த நதி இந்த நகரமானது எந்த நதியின் கரையில் அமைந்துள்ளது, அது போல கேட்பாங்க.
அடுத்து அணு ஆராய்ச்சி மையங்கள் எங்க இருக்கு? ஓகேங்களா? தலைமையிடம் என்ன? அடுத்து அணுமின் நிலையங்கள் இந்தியாவுல எந்தெந்த மாநிலங்கள்ல இருக்கு? அது பெயர் குடுப்பாங்க. அடுத்து முக்கிய இயக்கங்கள யாரெல்லாம் தோற்றுவிக்கிறாங்க? எந்த ஆண்டு தோற்றுவிக்கிறாங்க? அது போல இருக்கும் கொஸ்டின்ஸ். அடுத்து முக்கிய புத்தகங்கள் ஆசிரியர். இதுல இருந்து நெறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு கொஸ்டின்லயுமே கேட்டிருப்பாங்க. முக்கிய புத்தக ஆசிரியர். அதாவது பிரபலமான எழுத்தாளர்கள். இந்திய லெவல்ல உலகில பிரபலமான எழுத்தாளர். மெயினா இந்திய லெவல்ல பிரபலமான எழுத்தாளர் அதான் கொஸ்டின் கேட்கிறாங்க. அதுல மெயினா பார்த்தீங்கன்னா, இந்த சசி தரூர், அமிதவ் கோஷ் இது மாரி தொடர்ந்து அவங்களலாம் தொடர்ந்து கேட்டுட்டே இருக்காங்க. அவங்கள முக்கிய புத்தகங்கள், ஆசிரியர்கள். அடுத்து சுருக்கம், விரிவாக்கம் அப்ரிவியேஷன் முக்கிய துறைகளுடைய தந்தை. ஒவ்வொரு துறைகளுக்கும் ஒரு தந்தை இருப்பாங்க. அதுபோல பாதுகாப்பு மையங்கள். அந்த பாதுகாப்பு மையங்கள், ஆராய்ச்சி மையங்கள் இந்த மாரி கேட்பாங்க. முக்கிய தலைவர்கள் சுயசரிதை. ஓகேங்களா? முக்கிய தலைவர் சுயசரிதை புத்தகங்கள். இந்தியாவின் சிறப்புகள், பெருமைகள். அடுத்து உலகம் முதன்மைகள். அதாவது உலகத்துல ஃபர்ஸ்ட் யாரு இது பண்ணாங்க? உலகத்தின் முதல் பிரதமர் யாரு? எவரெஸ்ட முதல்ல தொட்டது யார்? அந்த எவரெஸ்ட் முதல்ல அது உலகத்தினுடைய முதன்மைகள். அடுத்து உலகத்துல பெரிய எது? உயரமானது எது? நீளமானது எது? அகலமானது. அது போல கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து தேசிய விளையாட்டுகள். ஒவ்வொரு நாட்டினுடைய தேசிய விளையாட்டு என்ன? அடுத்து விளையாட்டுகள், வீரரோட எண்ணிக்கை. ஒவ்வொரு விளையாட்டுலயும் எத்தனை பேரும் இடம் பெறுவாங்க? அடுத்து விளையாட்டு மைதானங்கள் எங்க அமைஞ்சிருக்கு? முக்கிய போட்டிகள், கோப்பைகள். இந்த கோப்பையானது எந்த விளையாட்டுக்காக வழங்கப்படக்கூடியதுன்னு கேட்பாங்க. முக்கிய பத்திரிகைகள், நிறுவனர், ஆசிரியர். அதாவது இந்த பத்திரிகை தோற்றுவித்தவர் யாரு? ஆசிரியர் இருந்தவர் யாரு கேட்பாங்க. ஜியோகிராபிக்கல் சர்நேம்ஸ் இந்தியாவுடைய புவியியல் சிறப்பு பெயர்கள் எது அப்படின்னு கேட்பாங்க. இது நிக் நேம்ஸ் சொல்லுவாங்க. இது உலக லெவலில் இருக்கு, இந்தியா லெவலில் இருக்கு. அடுத்து பிரபலங்கள் சிறப்பு பெயர்கள். பிரபலங்கள் அப்படின்னு என்னன்னா எடுத்துக்க லோகமானியா என்று அழைக்கப்படக்கூடிய பஞ்சாப் சிங்கம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்தியாவுடைய இரும்பு மனிதன் என்று அழைக்கப்படக்கூடியவர் யார் அப்படிங்கிறது தான். நாடுகள் பாராளுமன்றத்தின் பெயர். ஒவ்வொரு நாட்டிலையும் பாராளுமன்றம் இருக்கு. ஒவ்வொரு பெயருக்கு இந்தியா பாராளுமன்றம் சன்சத், அமெரிக்கான காங்கிரஸ். அது போல கொஸ்டின்ஸ். தலையோட நினைவிடம் எங்க இருக்கு? அடுத்து விண்வெளி மையங்கள் எங்க இருக்கு? இந்தியாவில் இருக்குன்னு கேட்கலாம். உலக அளவில் விண்வெளி மையங்களும் கேட்பாங்க. பழங்குடியின மக்கள் இந்தியாவில் வாழக்கூடிய ஒவ்வொரு பழங்குடியின மக்கள் பேர் என்ன? எந்த மாநிலத்தில் வாழ்றாங்க? தேசிய ஆய்வு மற்றும் ஆராய்ச்சி நிலையங்கள் தலைமையிடம் என்ன கேட்பாங்க. விளையாட்டோடு தொடர்புடைய முறைகள் என்ன? டெம்ஸ். அடுத்து இந்தியாவுடைய ஆறுகள், வரலாற்று ஆசிரியர் அவர் எழுதிய புத்தகங்கள், நூல்கள் கேட்கிறாங்க. பிரபலமான திருவிழாக்கள் இந்தியா. பிரபலமான ஒவ்வொரு மாநிலத்திலும் பழங்குடியின திருவிழாவாக இருக்கலாம். மக்கள் வாழக்கூடிய மக்கள் கொண்டாடக்கூடிய திருவிழா என்ன அப்படிங்கிறது கேட்பாங்க. நோபல் பரிசு 2024 அடுத்து 2024 அனௌன்ஸ் பண்ண போறாங்க. இது நோபல் பரிசு பெற்ற இந்தியர்கள் யாரு? 2020 யாருக்கு கொடுத்திருக்காங்க? மொத்தம் எத்தனை பேர் கொடுத்திருக்காங்க? எந்த துறை? எதுக்காக என்ன கண்டுபிடிச்சாங்க? அது போல கேட்பாங்க. விளையாட்டு போட்டிகள் நடைபெறும் இடம். விளையாட்டு போட்டி நடைபெறும் எடுத்துக்காட்டு இப்ப நடந்து முடிஞ்சிருக்கும். இனி அடுத்து நடக்க போறது முதற்கொண்டு கேட்பாங்க. நிறுவனங்கள் சிஇஓ. அடுத்து பாரத ரத்னா விருது, பத்ம விருதுகள்லாம் நல்லா பார்த்துக்கணும். லாஸ்ட் டைம் பார்த்து பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்மவிபூஷன் நிறைய டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து சீக்கிய குருக்கள் எத்தனை பேர் இருக்காங்க? அவங்களுடைய குறிப்புகள், முக்கியமான ஏரிகள், அது அமைந்துள்ள இடங்கள். அடுத்து உயிர்கோள காப்பகங்கள், பயோஸ்பியர் ரிசர்வ். ஓகே, இந்தியாவில் மொத்தம் 17 உயிர்கோள காப்பகங்கள் இருக்கு. எங்க இருக்குன்னு பார்க்கணும். முக்கியமான பாலைவனங்கள், உலகத்தினுடைய முக்கியமான பாலைவனங்கள், உலகத்தினுடைய முக்கியமான மலைத்தொடர்கள், தேசிய சின்னங்கள், யுனெஸ்கோ பாரம்பரிய தலங்கள். யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட் இந்தியாவில் இருக்கக்கூடியது எங்கெங்க இருக்கு? எந்த இடத்துல கேட்பாங்க. இந்தியாவில் நினைவு சின்னங்கள், இந்தியாவில் உள்ள மிக புகழ் வாய்ந்த கோவில்கள் கேட்கிறாங்க. அடுத்து நாடுகளின் கூட்டு பயிற்சி, இது கூட்டு ராணுவ பயிற்சி. இது ஒரு கூட்டு ராணுவ பயிற்சி ஒரு பெயர் இருக்கு. இந்த பயிற்சி எந்த நாடுகள் மேற்கொள்ளுகிறது? இப்ப ரீசெண்டா மேற்கொண்டாங்க. எந்த இடத்துல மேற்கொண்டாங்க? இந்தியாவில். அதுபோல கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. புவியியல் கண்டுபிடிப்புகள். அடுத்து மகாரத்னா நிறுவனம் எது அப்படின்னு கேட்கிறாங்க. அடுத்து ஏவுகணைகளோட பேரு, தேசிய கட்சிகள், சில முக்கியமான மாநில கட்சிகள், கட்சியோட சின்னம் கேட்கலாம், தலைவர் கேட்கலாம், எப்ப ஆரம்பிச்சா கூட கேட்கலாம். அடுத்து அவசர கால உதவி எண்கள், மனித உடலை பற்றிய முக்கிய உண்மைகள். ஓகேங்களா? மனித நோய்கள், அது பாதிக்கக்கூடிய பகுதிகள், மத்திய அரசுடைய திட்டங்கள், முக்கிய நியமனங்கள். அடுத்து ஒலிம்பிக் போட்டி 2024 சம்பந்தமா ஒலிம்பிக், பாரா ஒலிம்பிக் ரெண்டுமே தான் கேட்பாங்க. அவார்டு யார் இந்தியா சார்பா ஜெயிச்சிருக்காங்க, பொதுவாக யார் வின் பண்ணி அதிக பதக்கங்கள் வாங்கின யாரு. அடுத்து விருதுகள் அப்படின்னா எல்லா விருதுகளும் வந்துடும். ஸ்போர்ட்ஸ், பொதுவா இந்தியா, உலக எல்லா விருதுகளும் இதுக்குள்ள வந்து ரீசெண்டா பத்ம விருது கூட அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா விருதுகளும் நம்ம இதுக்குள்ள வந்துடும். அப்ப இதான் ஸ்ட்ராட்டஜிக்கு அப்படிங்கிறது. ஓகேங்களா? அப்ப மொத்தம் 4 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. பகுதி 1 ஜெனரல் சயின்ஸ் 25 கொஸ்டின், பகுதி 2 மேத்ஸ் 25 கொஸ்டின், ரீசனிங் 30 கொஸ்டின், ஜெனரல் அவேர்னஸ்ல 20 கொஸ்டின். மொத்தம் 100 கொஸ்டின், 100 மார்க், 90 நிமிடங்கள். ஓகேங்களா?
நெகட்டிவ் மார்க் இருக்கு. 3 கொஸ்டின் ராங்கா பண்ணா 1 மார்க் குறையும். அப்ப சிலபஸ் நல்லா பகுப்பாய்வு செய்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நல்லா நம்ம ரீட் பண்ணி உங்களுக்கு இந்த டாபிக் எடுத்து கொடுத்து இந்த டாபிக் படி நல்லா படிங்க. நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்த்தாலும் இந்த டாபிக் தான் இருக்கு. ஓகேங்களா? இந்த டாபிக் படி நல்லா படிங்க. இதோட பிடிஎஃப்பும் அப்டேட் பண்ணுங்க. நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த சிலபஸ் அடிப்படையில தான் நம்ம உங்களுக்கு இந்த புக்ஸும் உங்களுக்கு இருக்கும். இது ஜெனரல் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா என்சிஇஆர்டி கவர் பண்ணியிருக்கும். இது மொத்தம் 6 ஸ்டடி பேக்கேஜ் 7 புக்ஸ் இருக்கு. இது கூட டெஸ்ட் சீரியஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாவே பிடிஎஃப் எல்லாம் சென்ட் பண்ணிடுவோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிடிஎஃப் எல்லாம் சென்ட் பண்ணிடுவோம். புக்ஸ் மட்டும் ப்ரொபோசல் கொரியர்ல பிரிண்டட் மெட்டீரியலா உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். எப்ப நீங்க ஆர்டர் போடுறீங்களோ அது வந்து 2 டேஸ்க்குள்ள வந்துடும். இந்த ஸ்டடி பேக்கேஜோட பிரைஸ் ஆஃபர் பிரைஸ் 1,999 தான். நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆர்டர் பண்ணிட்டு நீங்க வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்க ஆர்டர் பண்ண 2 டேஸ்ல இருந்து உங்களுக்கு கொரியர் ப்ரொபோசல் கொரியர் சென்ட் பண்ணுவோம். 7 புக்ஸ் உங்களுக்கு பிரிண்டட் மெட்டீரியலா வீட்டுக்கே வந்துடும். ஓகேங்களா? அடுத்து நமக்கு 2025 ஆர்ஆர்பி குரூப் டி ஆன்லைன் கிளாஸ். நம்ம நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க சார் கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு. நம்ம தமிழா அகாடமி அப்ளிகேஷன்ல நீங்க கூகுள் பிளே ஸ்டோர்ல போயிட்டு தமிழா அகாடமி அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. தமிழா அப்ளிகேஷன்ல தான் நம்ம ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம் 2025. இந்த கிளாஸோட டூரேஷன் 1 இயர் வேலிடிட்டி. நீங்க எப்ப ஜாயின் பண்ணி அதுல இருந்து 1 இயர் வரையும் இந்த கோர்ஸ் உங்களுக்கு அவைலபிளாவே இருக்கும். ஓகேங்களா? இந்த கோர்ஸோடைய முக்கியமான பண்புகள் என்ன அப்படின்னா இந்த கிளாஸஸ் எப்படி இருக்கும்? வீடியோ கிளாஸஸா இருக்கும். நீங்க சார் இந்த டைம் என்ன பார்க்க முடியாது, ஒர்க் போய்கிட்டு இருக்கு அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது. எந்த டைம் வேணா பார்த்துக்கலாம், எத்தனை டைம் வேணா பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அப்ப நீங்க அந்த டைம் அட்டன் பண்ண ஸ்கெடியூல் கொடுத்துருவோம். ஒவ்வொரு வீக்கும் ஸ்கெடியூல் முன்னாடியே கொடுத்துருவோம். அந்த ஸ்கெடியூல் படி உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். அந்த கிளாஸ் அந்த டைம் நீங்க பார்க்க முடியல அப்படின்னு எப்ப வேணா நீங்க ஃப்ரீ டைம் பார்த்துக்கலாம். எத்தனை டைம் வேணா நீங்க பார்த்துக்கலாம். அதே மாதிரி டவுன்லோட் பண்ண ஆஃப்லைன் கூட நீங்க பார்த்துக்கலாம். அடுத்து லைவ் சிபிடி மோக் டெஸ்ட். லைவ் சிபிடி மோக் டெஸ்ட் அதாவது சிபிடி மெத்தட்ல ஒரு தேர்வு எப்படி நடக்குது அங்க நீங்க ஆர்ஆர்பி ஒரிஜினல் அதே போல உங்களுக்கு சிபிடி மோக் டெஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிடுவோம். அதுவும் நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். மாடல் டெஸ்ட் டிஸ்கஷனும் இருக்கும். அடுத்து ஸ்ட்ராட்டஜிக்கே கரண்ட் அஃபேர்ஸ். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைல் அப்டேட் பண்ணிடுவோம். ஸ்ட்ராட்டஜிக்கே கரண்ட் அஃபேர்ஸ் இது பிடிஎஃப் ஃபைல் அப்டேட் பண்ணுவோம். அதே போல ப்ரீவியஸ் கொஸ்டின் குறிப்பிட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின் பிடிஎஃப் ஃபைல் அப்டேட் பண்ணுவோம். ஓகேங்களா? இது பிப்ரவரி 6ஆம் தேதியிலிருந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த கிளாஸோடைய ஆஃபர் பிரைஸ் ஜாயின் பண்ணுவதற்கு 2,999 மட்டும்தான் ஆஃபர் பிரைஸ். இது பிரைஸ் வந்து 20 கூட வாய்ப்புகள் இருக்கலாம். அதனால இப்பே நீங்க ஜாயின் பண்ணிக்கீங்களா? ஓகேங்களா? பிப்ரவரி 6 உங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா 9003444100 இந்த போன் நம்பருக்கு வந்து நீங்க போன் பண்ணி கூட தகவல் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இது தமிழ்நாடு அப்ளிகேஷன்ல உங்களுக்கு வீடியோ ரெக்கார்ட் கிளாஸா போகும். லைவ் இன்டராக்டிவ் செஷனாக உங்களுக்கு போகும். வீடியோ கிளாஸஸ் ரெக்கார்ட் நீங்க எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். அதே போல நீங்க டவுன்லோட் பண்ணி ஆஃப்லைன்ல கூட என்ன பண்ணிக்கலாம் இந்த வீடியோ கிளாஸஸை பார்த்துக்கலாம். இந்த வீடியோ கிளாஸ் சம்பந்தமா டவுட் இருந்தாலும் சரி, இல்லை வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் டவுட் எப்போனாலும் நீங்க டவுட் இருந்தா கூப்பிடலாம். ஓகேங்களா? அப்ப ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சார் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க என்டிபிசிக்கு முன்னாடி இருந்தே. இப்போ நம்ம வந்து இப்பதான் பிளான் பண்ணியிருக்கோம். அதில் கரெக்டாக உங்களுக்கு இந்த கிளாஸ் ஒவ்வொரு வீக்லி ஸ்கெடியூல் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணி அந்த வீக்லி ஸ்கெடியூல் படி தான் கிளாஸஸ் அண்ட் மோக் டெஸ்ட் இருக்கும். இது உங்களுக்கு சூப்பரான வாய்ப்பு. இதுல உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைலா ஸ்ட்ராட்டஜிக்கே கரண்ட் அஃபேர்ஸ் அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பிடிஎஃப் ஃபைல்ஸா அனுப்பிச்சிடுவோம். ஓகேங்களா? இது நீங்க அப்ளிகேஷன்ல போயிட்டு இந்த ஆர்ஆர் குறிப்பிட்டு ஆன்லைன் கிளாஸ் காமிக்கும் 2025 இந்த தமிழை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். பேமெண்ட் பேஜ் ஓபன் பண்ண எல்லா ஆப்ஷன்ஸ் யூபிஐ நெட் பேங்கிங் அண்டு கார்ட்ஸ் மூலமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பே பண்ணிக்கலாம். பே பண்ணினாங்க எங்களுக்கு ஒரு ரிசிப்ட் வந்துடும். நாங்கள் உங்களை ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஒரு சூப்பரான வாய்ப்பு. இந்த ஆர்ஆர்பி குரூப் டி சிலபஸ் இதுக்குள்ள தலைப்புகள் எல்லாமே பிடிஎஃப் அப்டேட் பண்ணுறோம். உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.